காளான் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குடிசையோட இருக்கலாம், ஒரு ஷெட்டு இருந்தால் போதும். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு அறையோட இருக்கலாம். ஜென்ஸ் மேல் ஃபீமேல்லாம் எந்த அவசியமே இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி 15 20 கிலோ மஷ்ரூம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். நீங்கள் வந்து மற்ற அக்ரி பண்ணாலும் கூட இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்க முடியாது. சக்ஸஸ் ஆகிட்டீங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டீங்க, கான்ஃபிடண்டாக இருந்த ஃபீல் தான் நம்ம பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து செய்வது என்ன? வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான விவசாயம் ஆரம்பிக்கலாம். இருக்கவே இருக்கு மஷ்ரூம் ஃபார்மிங். குறைந்த முதலீடுல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயமாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பகுதி ரொம்ப அதிகமாக வேணும்னு அவசியம் இல்லை. சரி, எப்படி இந்த விவசாயத்தை ஆரம்பிக்கிறது? கவலைப்படாதீங்க, முழுசா இந்த வீடியோவை பாருங்க. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல். நான் பால சரஸ்வதி. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மஷ்ரூம் ஃபார்மிங் யாருக்கு தான் மஷ்ரூம் பிடிக்காது? என்னோட தங்கச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே வெஜிடபிள்னாவே மஷ்ரூம் மட்டும்தான் சாப்பிடுவா. அதாவது மஷ்ரூம் ஃப்ரையாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும். நாங்கள் வந்து சொல்லுவோம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம், இல்லை எனக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி ரைஸ் விட மஷ்ரூம்ஸ் வந்து அதில் நிறைய இருக்கும். அண்ட் என்னோட தங்கச்சி மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் இது வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, மஷ்ரூம் ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துலேயே வந்து ரொம்ப லாபகரமான ஒரு விவசாயம். நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து வேணும், அதில் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்படியே பிளான் பண்ணி நார்மலான விவசாயம் மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே மஷ்ரூம் விவசாயத்தை பண்ணலாம். மஷ்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரியும் நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணுற மாதிரி, மொட்டை மாடியில் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து கொஞ்சம் வெளியில் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியுமே டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயினான பெனிஃபிட், இது வந்து ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கலாம், வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். இன்னொன்று, மஷ்ரூம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறத தவிர்த்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மெயினாக விட்டமின் பி வந்து மஷ்ரூமில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதை சொல்லித்தரத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற நம்மளுடைய மென்டர் மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறது எப்படி, அதற்கு உண்டான அந்த ஒரு பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. காளான், இந்த காளான் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காளான் வந்து அது ஒரு விவசாயமாகவும் நினைக்கல. இது வந்து பெரும்பாலும் இயற்கையாக வர்றது, காட்டில் வர்றது அப்படின்ற எண்ணோட்டம் தான் இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா அப்போ இருந்த சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு வணிக ரீதியிலான உற்பத்தி வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருந்த சூழ்நிலை. அப்போது நிறைய பேர் வந்து சின்ன லெவல் ஆரம்பிச்சிடும், சரியான ஒரு முயற்சி இல்லாமல் இடையில் என்ன விஷயங்கள் தான் அதிகம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த காளான் இந்த வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது நான் இறங்கும்போது. அந்த சமயத்தில் இது என்ன விவசாயமா இல்லை வந்து இது வந்து வேறு விஷயமான ஒரு பயிரா? ஏன்னா இது வந்து விவசாயமேன்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயந்தான். நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா பெரிய நிலப்பரப்பு இருக்கணும், ஏக்கர் கணக்கில் நிலம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. இந்த காளான் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு குடிசையோட இருக்கலாம், ஒரு ஷெட்டு இருந்தால் போதும். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு அறையோட இருக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. காளான்னா என்ன நம்ம நினைப்போம் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூசண வகையை சார்ந்த ஒரு தாவரம்னு சொல்லலாம், ஃபங்கஸ்ன்றாங்க இங்கிலீஷில், சரிங்களா? இதுக்கு வந்து என்னென்ன தேவை, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காளான் வளர்கிறதுக்கு ஒரு மக்கக்கூடிய ஒரு பொருள் தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர கழிவுகள் தான். ஏன்னா இந்த பூசணத்துக்கு மக்கக்கூடிய பொருட்கள் தான் தேவை. அதாவது வந்து எப்படி சொல்லலாம், இப்போ மழை பெய்யுது, அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் காளான் பார்த்துருக்கலாம் இயற்கையாகவே. அது எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மரக்கட்டையோ இல்லை இந்த புற்று மண்ணோ இல்லைன்னா எங்கேயாவது மரக்கட்டை, குப்பை, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மக்கக்கூடிய பொருள் தான். இப்போ காளான் வளர்ப்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கோலும் ப்ளஸ் இதுக்கு தனியாக ஒரு குடில் ஒன்று நம்ம அமைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதமும் வெப்பநிலையும் நம்ம பராமரிக்க வேண்டியது அவசியமாகுது, சரிங்களா?
ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் மழை காலத்தில் தான் காளானை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும் போது தான் நம்ம வந்து செயற்கையான முறையில் இந்த காளானை வளர்க்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு சாப்பாடு, அதாவது வந்து மீடியம் சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல், அதுக்கு அடுத்து ஒரு ஷெட்டு. எதுக்காக இந்த ஷெட்டுன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வேறு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர், படுக்கை அமைத்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கவர் ஒன்று தேவைங்க. ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டாலு, கொஞ்சம் நம்ம அந்த வைக்கோலை வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். அதாவது வந்து தமிழில் வந்து சுத்தகரிப்புன்னு சொல்லுவாங்க. அதை சுத்தகரிப்பு பண்ணுறதுக்காக ஒரு பாய்லரோ இல்லைனா ஒரு அடுப்போ அந்த மாதிரி செட்டப் நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியமாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல், அதாவது சின்ன லெவலில் கூட நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். இந்த கான்செப்ட் கமர்ஷியலாகவும் பண்ணலாம், சின்ன லெவல்லையும் பண்ணலாம். எந்த ஒரு விவசாய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் கண்டிப்பாக முதலீடு செய்யணும். ஸோ நீங்கள் வந்து சின்ன முதலீடு செஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் பெருசாக லார்ஜ் ஸ்கேலில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு மஷ்ரூம் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா எவ்வளவு முதலீடு செய்யலாம்? எங்கேயாச்சும் லோன் வாங்கலாமா? அரசு என்ன மாதிரிலாம் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? வாங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காளான் வளர்ப்பில் நம்ம 2 வகையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிலே இருக்காங்க, அவங்களுக்கு இட வசதி இருக்காது, வீட்டில் இடம் இருக்கும், அவங்க கல்டிவேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஒரு இட வசதி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதில் கமர்ஷியலாக பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? நான் 2 விதமாக பிரித்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து வீட்டிலே பண்ணுறது தான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். வீட்டில் பண்ணும்போது பெரும்பாலும் நீங்கள் ஒரு ரூமையே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெருசாக என்ன சொல்கிறதுன்னா பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே குறைஞ்சிது உங்களுக்கு. ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் போயிடுது. இருக்கிற ரூமையை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல், சீட்ஸு, ஒரு ட்ரைனிங், இது போல் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் வாங்கவே போகிறீங்க. இது ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். மினிமம் ஒரு 20,000 இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கோ நீங்கள் சப்ளை பண்ணலாம். இதன் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு குறைந்தபட்சம் 10,000 ஏர்ன் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ், மேல், ஃபீமேல்லாம் எந்த அவசியமே இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு போர்ஷன். இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணுறது. நீங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிராமமாக இருக்கலாம், இல்லை நகரமாக இருக்கலாம், இல்லை சின்ன டவுனாக இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். பட் உங்களுக்கு தேவையானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட வசதி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். இதில் உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெயினாக வந்து இடம் பிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டு தான். இப்போது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான்ற ஒரு ரகத்தை பற்றி சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சாதாரண ஓலைக்கொட்டா இருந்தால் போதுமானது. வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஒரு 50 கட்டு, அதாவது ஒரு டன்னு வெயிட்டுக்கு, ப்ளஸ் சீட்ஸ், மஷ்ரூம் ஸ்பான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த ஸ்பான் தேவை. நீங்கள் தான் ப்ராசஸே பண்ண போகிறீங்க. அதனால் வந்து மேன் பவரோட அவசியம் இல்லை. தேவைப்படுற பட்சத்தில் ஒரு 2 பேரை வந்து உங்கள் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 15 to 20 kg ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி 15 20 கிலோ மஷ்ரூம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதன் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 700 rupeesலேருந்து 1000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் 2-3 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு தரீங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு ட்ரைனிங் எடுங்க. முதல்ல ட்ரைனிங் எடுத்த பிறகு ஒரு டெமோ ஒன்று பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகிட்டீங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்க இந்த ஃபீல்ட் தான் நம்ம பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேயோ இல்லை இண்டிவிஜுவலாகவோ நீங்கள் லோன் வாங்கி தைரியமாக வந்து இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும்போது தான் வந்து நீங்கள் இதில் நிலையாகவே நிற்க முடியும். கடன் வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த கடன் தான் வந்து உங்களை வந்து ஊக்குவிக்கும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். நீங்கள் அந்த பயத்துக்காக என்ன பண்ணுவீங்கன்னா இந்த தொழிலை வந்து விடாமல் பண்ணுவீங்க, சிறப்பாக பண்ணுவீங்க. அதனால் வந்து தைரியமாக நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இந்த ஃபார்மிங் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? எப்படிப்பட்ட லைசன்ஸ்லாம் வந்து தேவைப்படும்? உரிமம் என்ன? வாங்க இந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய மென்டர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து தொடங்குறதுக்கு நமக்கு தேவையானது வந்து பணம். அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ண முடியும்? டெவலப் பண்ணுறத விட எப்படி வந்து அந்த உதவியை பெற முடியும்? நீங்கள் சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும்னா பேங்க் சைடு தான் நீங்கள் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வட்டி விகிதம் குறைவு. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா ஆரம்பத்திலே ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் பேங்க் சைடு போகிறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சைடில்
இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் லோனை வாங்கலாம். 1,00,000 இந்த முத்ரான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது இப்போது. இதுக்கு வந்து பெரிய ஒரு மார்ட்டேஜ் லோன் அவசியமே இல்லை. 1,00,000லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் நினச்சா ஈஸியாக கொடுக்கலாம். எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? நீங்கள் நல்லா செய்வீங்க, நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, ஒரு டெமோ பண்ணி காமிச்சிங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். அதனால் நீங்கள் வந்து பேங்க் சைடில் நீங்கள் வாங்கி அதை வந்து பயன்படுறதுக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கி இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அது எப்படி வந்து நம்ம வந்து செலவினம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஸ்ட்ரக்சர். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது. ஒன்று வந்து பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஏன்னா மஷ்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஷெட்டை தவிர்த்து வேறு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப் கட்டர்ஸ், ஹியூமிடிஃபையர்ஸ் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள வந்து நம்ம வந்து அந்த ஈரப்பதத்தையும் வெப்பநிலையும் பராமரிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சரில் அடங்கும், பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடங்கும். இதுக்கு எவ்வளோ நம்ம செலவினம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து நம்ம இதுக்கே செலவினம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது வந்து ஒரு 10 lakhs எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நீங்கள் ஒரு டைம் தான் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கும் இதில்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வைக்கோல், அது இல்லாமல் காளான் விதைகள் மற்றும் பணியாளர்கள் அவங்களுக்கான சம்பளம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% இதில் வந்து அடங்கும். அதர் 10% பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் சேவிங் எதை வச்சுட்ருக்கணும். ஒரு சமயம் தேவைப்பட்ட ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டால் அந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். மஷ்ரூம் ஃபார்மிங்கில் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல், வித்துக்கள், ஸ்பான், மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா சேலரிஸ், ஸ்டாஃபோட சேலரிஸ். இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக செய்யக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் மாறுபாடக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு. சில மாதம் வந்து அதிகமாக இருக்கலாம், சில மாதம் வந்து குறைவாக இருக்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் பேஸ் பண்ண ஒரு தொழில். அதனால் வந்து சம்மரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாறுபடக்கூடிய செலவினம் அதிகரிக்கும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து பவர் சப்ளை அதிகமாக தேவைப்படும், வாட்டர் சப்ளை அதிகமாக தேவைப்படும். அதே வந்து பார்த்திங்கன்னா சீசனல் டைமில் இதெல்லாம் வந்து குறைவாக தேவைப்படும். அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த தொழிலில் செய்கிறோம், தொடர்ச்சியான ஒரு டிமாண்டை உருவாக்கத்துக்கு பெயர் வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய கம்பெனிக்கு வந்து சன் மேஜிக் மஷ்ரூம்ன்ற பேரில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு டிக்குன்ற ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நம்ம பெயரை பதிவு பண்ணலாம். அதுக்கடுத்து வேறு என்ன செய்யணும், மஷ்ரூம் ப்ராடக்டாக கொண்டு வரும்போது பேக்கிங் பண்ணும்போதே என்ன விஷயங்கள் தேவைப்படுது, அரசாங்கத்தோட விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவசாய பொருளாக இருந்தாலும் பேக்கிங் இல்லாமல் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டியும் இல்லை, எந்த ஒரு டேக்ஸும் இல்லை. பட் நம்ம வந்து பேக்கிங் பண்ணும்போது என்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு என்ன அறிவுறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FSSAIன்ற ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வரணும். இது எங்கே வந்து நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல்லே இருக்கிற ஹெல்த் பிரைமரி சென்டரில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இதுக்கு வந்து சான்றிதழ் வாங்குகிறாங்க. இது எதுக்கு தேவைப்படுது இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து சரியான முறையில் செய்கிறோமா, சரியான தரத்தில் பண்ணுறோமா, சரியான குவாலிட்டியில் பண்ணுறோமா, அதுக்காக வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க வழங்குறாங்க. மஷ்ரூம் ஃபார்மிங்கில் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம்? கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு மேஜர் கேள்வியாக இருக்கும். ஸோ வாங்க அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டோரி கூட நம்மளுடைய மென்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய பேக்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 200 grams தான் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இது என்ன ரேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான காளானுக்கும் ஒவ்வொரு வகையான விலை நிர்ணயம் செய்யப்படுது. சிப்பி காளான் இருந்தால் 200 கிராம் பேக்கெட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே வந்து பால் காளான் பார்த்திங்கன்னா 50 ரூபாய். அதே வந்து பார்த்திங்கன்னா முட்டு காளான் வந்து பார்த்திங்கன்னா 45 முதல் 65 வரைக்கும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பேஸ் பண்ணி ரேட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. பொதுவாக காளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
மந்த்லியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விலை வந்து சராசரியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, சராசரியாக வந்து ஒரு பாக்கெட் வந்து ரூ. 45 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைம், ஒரு முகூர்த்த நாள் வருது, ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருதுன்னா, அந்த சமயத்தில் அந்த பேக்கிங்கோட விலை வந்து கண்டிப்பாக மாறுபட்டு தான் இருக்கும். சராசரி ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ரூ. 45 விற்கக்கூடிய பாக்கெட்டு அன்னைக்கு ₹70 வரைக்கும் ஹைக்கில் இருக்கும். காரணம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சமயத்தில் வந்து ப்ராடக்டோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது. விலை நிர்ணயம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 kg மஷ்ரூம் வந்து மார்க்கெட்டில் வந்து $200 to $250 போகுதுன்னா, ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி ஆவரேஜாக $150. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து $80 to $90 ஆகுது. பட் வந்து சேனல் படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக $30 to $40 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. காளான் தொழில் லாபகரமானதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லாபகரமான ஒரு தொழில் தான் இது. எந்த ரேஷியோவில் வந்து லாபத்தை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக 35 to 40% வந்து ப்ராஃபிட் மட்டும் அடங்கிய ஒரு தொழிலாகும் இது. நீங்கள் வந்து மற்ற அக்ரி பண்ணாலும் கூட இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்க முடியாது. இது வந்து அக்ரி பேஸ்டு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக இருந்தாலும் கூட இதில் இருக்கிற இன்கம் வந்து அக்ரி பேஸில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு மஷ்ரூம் ஃபார்மிங் எப்படி ஆரம்பிக்கிறது, அதற்குண்டான அடிப்படை தகவல்களில் இருந்து லைசன்ஸ் எப்படி வாங்கணும், இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், முதலீடு எவ்வளோ செய்யலாம், கவர்மெண்ட் ஏதாச்சும் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, லோன் வாங்கலாமா, அண்ட் ப்ராக்டிக்கலாக ஒரு காளானை வந்து எப்படி வளர்க்கறது, மேலும் ஃபைனான்ஷியலாக வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பட் விவசாயத்தில் இது மட்டுமா இருக்குது? விவசாயம் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து ஒரு A to Z கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்போ தான் பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பித்து நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தால் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் தகவல்கள் தான். இந்த மஷ்ரூம் ஃபார்மிங்கை பற்றி உங்களுக்கு வந்து A to Z இன்ஃபர்மேஷன் ஒரு கோர்ஸாக படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம். போயிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. ஒன்று பர்சனல் ஃபைனான்ஸ், இதே மாதிரி மஷ்ரூம் ஃபார்மிங் மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபார்மிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் மாடல் பாருங்கள். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் மாடல் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா கோர்சஸுமே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி இட்ஸ் மீ பால சரஸ்வதி signing off. Get wise, break free.